ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு சாம்பார் பண்ணலாம் வாங்க. 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவு கொள்ளை ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு ஊற வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பும் கொள்ளும் சம அளவு எடுத்துக்கணும். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 20 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி நல்லா 4 சவுண்ட் விட்டு இறக்கிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி புளி தண்ணியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் சின்ன துண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாவை 3 கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம வேக வச்ச கொள்ளு பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் 1 கொத்து மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொள்ளு பருப்பு சாம்பார் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.